ஆண்ட் வெப் எப்படி லாகின் பண்ணணும், ஆண்ட் மொபி எப்படி லாகின் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஆண்ட் வெப்புக்கு ஆல்ரெடி டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் உங்களோட ப்ளே ஸ்டோர் அல்லது நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆப் ஸ்டோரில் போயிட்டு ஆண்ட் மொபி அப்படின்னு போட்டிங்கனாலே 3.0 லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்துடும். இதில் உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு பாஸ்வேர்ட் தெரியலனா யூசர் ஐடி மட்டும் போடுங்க. போட்டுட்டு ஃபர்கெட் பாஸ்வேர்டில் உங்கள் பேன் நம்பர் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு ரீசெட் ஆகி உங்கள் மொபைல் நம்பருக்கும் உங்கள் ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடிக்கும் மெசேஜ் வரும். அதை வச்சு நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் லாகின் ஐடி என்கிட்ட இருக்குது. லாகின் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுறேன். எனக்கு மொபைல் நம்பருக்கு இன்ஸ்டண்ட்டாக இம்மீடியட்டாக ஓடிபி வந்துடும். வரலை அப்படின்னா நீங்கள் உங்களோட மொபைல் இமெயில் ஐடியில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் லாகின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் குயிக் ஆக்சஸ்க்கு தான் இது தேவை. நான் இப்போதைக்கு இதெல்லாமே ஃபேஸ் ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு பிகினராக இன்டர்மீடியட் எக்ஸ்பீரியன்ஸ்டாலாம் கேட்கும். நீங்கள் டைரெக்டாக ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் போகணுன்னா ஸ்கிப் கொடுத்துருங்க. இல்லைனா இதெல்லாம் பற்றி நீங்கள் பொறுமையாக தெரிஞ்சுக்கிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். ரெண்டாவது ட்ரேட் நவ் டைரெக்டாக போயிடுறேன். இதில் என்ன இந்த ரிஸ்க் டிஸ்க்ளோஷர் அப்படின்னா 10 இண்டிவிஜுவல் கிளைண்ட்ஸில் 9 கிளைண்ட்ஸ் ஈக்விட்டி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கு தேவைப்படுதுன்னா அதை அவேராக எடுத்துக்கோங்க ப்ளீஸ். அப்புறம் இதில் இதுதான் உங்களுடைய மொபைல் ஆப்பில் இருக்கக்கூடிய அந்த ஜஸ்ட் அந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன். இது அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு என்னென்ன ஸ்கிரிப்ட்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஸ்மார்ட் அலைஸ், நிஃப்டி 50, நிஃப்டி பேங்க்கு, சென்செக்ஸு இதெல்லாம் டீஃபால்ட்டாக இருக்கும் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத. இதில் நீங்கள் அந்த ஸ்டாக்ஸுடைய ப்ரைஸ் மூமெண்ட்ஸு அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு உங்கள் குறிப்பிட்ட ஸ்டாக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மை லிஸ்ட் MW லிஸ்ட் 1 இருக்குல்ல, இதில் போயிட்டு இப்போ எனக்கு நிஃப்டி, இப்போ ஐ எம் திங்கிங் தட் நிஃப்டி 25,100 கால் நான் ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா நிஃப்டி ஸ்பேஸ் 25,100ன்னு டைப் பண்ணால் கீழே அதுவே கால் புட்டு எல்லாம் வரும். எனக்கு என்ன தேவை, அட் த மணியில் கரண்ட் கான்ட்ராக்டோட கால் தேவை. ஸோ நிஃப்டி 16th செப்டம்பர் 2500 கால் இதை சூஸ் பண்ணி ப்ளஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ப்ளஸ் பட்டன் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் ஆகிடும். இந்த ஸ்கிரிப்டில் போயிட்டு கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த ஸ்கிரிப்டோடைய டெப்த்தெல்லாம் காட்டும். இதில் எனக்கு பை பண்ணணும் அப்படின்னா பை அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஆல்ரெடி குவான்டிட்டி இருக்குது. குவான்டிட்டி டிஃபால்ட்னு ஆப்ஷன் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ். அதே நீங்கள் ஈக்விட்டியில் பண்ணிங்கன்னா தான் ஸ்கிரிப்ட்ஸை ஆட் பண்ணணும். ரெகுலராக ப்ராக்கெட் ஆர்டராக கவர் ஆர்டராக AM1 கேட்கும். நீங்கள் புதுசு மார்க்கெட்டுக்கு அப்படின்னா பை பண்ணுறதுக்கு தனி ஆர்டர் போடணும், செல் பண்ணுறதுக்கு தனி ஆர்டர் போடணும், டார்கெட் ஸ்டாப்லாஸ் தனித்தனியாக போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ராக்கெட் ஆர்டர் யூஸ் பண்ணலாம். இல்லைங்க நான் ரெகுலர் ஆர்டரே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ரெகுலரில் போயிட்டு உங்களுக்கு என்ன ரேட்டுக்கு வாங்கணுமோ ப்ரைஸ் என்ன ரேட்டோ அந்த ப்ரைஸ் போடுங்க. நீங்கள் மார்க்கெட் ரேட்டை விட அதிகமான ரேட்டில் வாங்கணுன்னா SL அப்படிங்கிறத சூஸ் பண்ணி என்ன ப்ரைஸு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் 96ல் இருக்குது, எனக்கு 100க்கு மேலே தான் பையிங் லெவல் அப்படின்னா SL சூஸ் பண்ணி 100 அப்படிங்கிற ஆர்டரை போட்டு நான் இன்ட்ராடே பண்ணுறேன்னா இன்ட்ராடே. இதில் எனக்கு SL போட்டாலே எனக்கு ட்ரிகர் ப்ரைஸ் கம்பல்சரி போடணும். ஏன்னா இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே வாங்கினு அதுக்கு நான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். சப்போஸ் இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே ப்ரைஸ் மூமெண்ட் அப்படின்னா நான் ப்ரைஸை 100.500 அப்படின்னா ப்ரைஸ் என்ன போடுறேனோ சேம் ப்ரைஸ் போட்டுட்டு டிஸ்க்ளோஸ்டு குவான்டிட்டி தேவையே இல்லை, டே வேலிடிட்டி அதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கிறது. ஸோ இப்போ எனக்கு பை ப்ரைஸு அதோட ட்ரிகர் ப்ரைஸு அபோவில் போடுறதா இருந்தால் எனக்கு அபோவ்லாம் இல்லைங்க நான் மார்க்கெட் ரேட்லேயே வாங்கணுன்னா மார்க்கெட்டு சூஸ் பண்ணுங்கள். லிமிட்டில் அதாவது எனக்கு என்ன ரேட்டு இப்போ 96 இருக்கா, எனக்கு ஒரு 90 வந்தால் வாங்கணும் அப்படின்னா லிமிட்டை சூஸ் பண்ணி பை ஆர்டர் கொடுத்தேன்னா அந்த ஆர்டர் பையிங்கில் இருக்கும். ஒன்ஸ் அந்த ஆர்டர் எங்கே போய் நான் பார்க்கணும், ஆர்டர் பெண்டிங்கில் இருக்கா அப்படிங்கிறது ஆர்டர்ஸில் போய் பெண்டிங்கில் அந்த ஆர்டர் இருக்கும். இதுதான் பையிங்க்கான ப்ரொசீஜர். அதே நான் செல் பண்ணணும் அப்படின்னா செல்லில் போயிட்டு எனக்கு என்ன ரேட் வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 105ல் வேணும் செல் பண்ணணும் அப்படின்னா பை ஆனதுக்கப்புறம் பெண்டிங்கில் இருக்கிற ஆர்டர் பை ஆனதுக்கு அப்புறமா செல்லிங் ஆர்டர் அதாவது டார்கெட் போடுறேன், 105ன்னு போடுறேன், லிமிட்டில் வச்சு தான் போடுறேன். ஆஸ் யூஷுவலாக எந்த சேஞ்சஸும் இல்லை, இன்ட்ராடே தான், டே தான், ஓகேவா, வேறு எதுவுமே மாற்ற தேவையில்லை, ப்ரைஸ் மாற்றினா போதும்.
லிமிட்டில் தான் டிஃபால்ட்டாக இருக்க போகுது. இல்லைனா மாற்றிக்கோங்க. செல் ஆர்டர் கொடுத்தா அந்த ஆர்டர் பெண்டிங்கில் இருக்கும். எப்போ இந்த ரேட் வருதோ அப்போ அந்த ரேட்டில் ட்ரிகர் ஆகும். இம்பார்ட்டட் ஒன், செல்லில் போயிட்டு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் லிமிட்டுக்கு பதிலாக எஸ்எல் சூஸ் பண்ணி என்ன ரேட்டில் எனக்கு ஸ்டாப் லாஸ் போடணும். நான் 95ல் வாங்கியிருக்கேன் அப்படின்னா 85 அப்படின்னா 85 போட்டுட்டு அப்புறம் ட்ரிகர் ப்ரைஸில் 85 போட்டுட்டு செல் ஆர்டர் கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்டர் செல்லிங்கில் போய் நிற்கும், பெண்டிங்கில் இருக்கும். எப்போ அது 85 வருதோ அப்போ தான் ட்ரிகர் ஆகும். ஒன்ஸ் டார்கெட் ட்ரிகர் ஆனால் ஸ்டாப் லாஸை ரிமூவ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸை செல் ஆனால் டார்கெட்டை ரிமூவ் பண்ணுங்கள். நீங்கள் குறைஞ்ச மார்ஜின் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பை பண்ணால் டார்கெட்டோ ஆர் ஸ்டாப் லாஸோ மட்டும்தான்